தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஞானத்தை குறித்து இப்பொழுதும் நாம் பார்க்க போகிறோம். ஞானம் எப்படிப்பட்டது? வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தில இருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். ஆனால் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது 1% கூட சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகமே இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படி தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு துளி சந்தேகம் வந்துவிட்டால் நாம் தேவனிடத்தில் இருந்து எதையுமே பெற முடியாது. நம்முடைய விசுவாசத்துல நான் தேவனிடத்தில் கேட்கிறேன், அவர் எனக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாம் கேட்கும் பொழுது அதை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஒரு துளி சந்தேகம் நம்முடைய இருதயத்துல வந்துவிட்டால் நாம் தேவனிடத்துல எதையுமே பெற முடியவே முடியாது. அடுத்த வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகம் உள்ள வந்துடுச்சா தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற முடியாது. நம்முடைய இருதயத்திலே அந்த சந்தேகம் என்ற ஒரு குணத்தை முதல்ல நம்முடைய இருதயத்தை விட்டு அதை அகற்ற வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஒரு வாட்டி நம் தேவ சமூகத்துல போயிட்டோமா, ஆண்டவரே எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது தேவன் அதை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இது கிடைக்குமா, இது கிடைக்காதா என்று நாம் சந்தேகப்படும் பொழுது நாம் தேவனிடத்தில் இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சாலமோனை நாம் பார்ப்போமானால், தேவனிடத்தில் சாலமோன் என்ன கேட்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், 1 ராஜாக்கள் 1 கிங் சாப்டர் 3, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். சாலமோன் 5வது வசனத்திலே இருந்து நம்ம வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் சாலமோனுக்கு கிபியோனில என்ன பண்றாரு, சொப்பனத்துல தோன்றுகிறார். அப்போ இது எப்ப நடக்குதுன்னா, அதுக்கு முந்தின வசனம் 4வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், அப்படியே ராஜா
பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஆண்டவருக்கு 1000 தகன பலிகளை, சர்வாங்க தகன பலிகளை என்ன பண்றாரு? சாலமோன் செலுத்துகிறார். அன்று இரவே கிபியோனிலே தேவன் ஆகிய கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்துல வெளிப்படுகிறார். அப்போ இந்த நேரத்துல சாலமோன் ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்ன? 6வது வசனத்துல பார்ப்போமானால், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி எதுல உண்மையும் நீதியும் மன நேர்மையாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து, அந்த கிருபைய தாவீதுக்கு காத்து நடத்தினது போல இந்நாளிலே இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அதாவது சாலோமோனை தாவீதுக்கு தேவன் தந்திருக்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. 7வது வசனத்துல வாசித்தது படியாக, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே என்ன பண்ணிருக்கிறீர்? ராஜாவாக்கினீரே. இப்போ சாலமோன் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக வந்து சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல சாலமோன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு போக்குவரத்து கூட அறியாதவனா, எங்க போவேன் எங்க வருவேன் கூட எனக்கு தெரியாது. I don't know where is go and where is come. சாலமோன் கேட்கிறாரு. அப்பொழுது கேட்கும் பொழுது 8வது வசனம் என்ன சொல்லப்படுகிறதுனா, நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். இந்த இடத்துல நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. எந்த இடத்துல? அந்த ராஜாங்கத்துல இருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது 9வது வசனத்துல நாம் பார்ப்போமானால், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த இடத்துல சாலமோன் என்ன வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். சாலமோன் ஆண்டவரிடத்துல என்ன வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஆனா சாலமோன் கேட்கிறதெல்லாம், ஆண்டவரே இத்தனை ஜனங்க என் கையில கொடுத்திருக்கீங்க, இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சாலமோன் தேவனிடத்துல கேட்கிறார். என்றால் யாக்கோபு 1:5 நம்ம வாசித்தோமே, அவர் சம்பூர்ணமாய் வழங்குகிற தேவன். ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்துல கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சாலமோன் தேவனிடத்துல கேட்கிறது, இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு விசேஷித்த ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது சாலமோனுடைய ஜெபம் தேவனுக்கு உகந்ததாய் அது காணப்பட்டது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு இந்த விண்ணப்பம் ரொம்ப பிரியமானதா இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் வரலன்னா உடனே ஆண்டவரை என் ஜெபத்தையே கேட்கிறது இல்ல. ஏனென்றால் சாலமோன் கேட்கிறது என்ன? தேவனுக்கு எது உகந்ததாய் காணப்படுகிறது என்பதை பார்த்து தேவனிடத்துல சாலமோன் கேட்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை சாலமோன் தேவனிடத்துல கேட்கிறார். அப்போ அந்த ஜெபம், அந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வைக்கு எப்படியா இருக்குன்னா உகந்ததா இருக்கு. ஏனென்றால் அடுத்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனே நீ என்கிட்ட கேட்டது என்ன கேட்ட? ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை கேட்ட. ஆனா நீ என்கிட்ட வேற எதையுமே கேட்கல.
அததான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ என்கிட்ட வந்து நீ எதையோ கேட்பன்னு ஒருவேளை நான் நினைச்சிருந்திருப்பேன், ஆனா நீ கேட்டது இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை கேட்டிருக்கிற, அது எனக்கு ரொம்ப மிகுந்த ஒரு உகந்த விண்ணப்பமா இருக்கு சாலமோனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அவரை சாலமோனை பார்த்து சொல்றாரு சொப்பனத்துல, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்மளா இருந்தா நம்ம என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவர் நம்முடைய சொப்பனத்துல தோன்றி, மகனே மகளே உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுன்னு கேட்டிருந்தா நம்முடைய வாழ்க்கையில என்ன கேட்டிருப்போம்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்கள் இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா நம்முடைய விருப்பத்தை தான் தேவனிடத்துல கேட்டிருப்போமே தவிர தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் என்ன பண்ணிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்னவென்றால், தாவீது எப்படி உண்மையும் நீதியுமாய் எனக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து கொண்டிருந்தானோ அதே போல நீயும் வந்து நடக்க, இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி என்னிடத்துல ஞானத்தை கேட்டே அல்லவா? அது எனக்கு மிகவும் பிரியமான ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. நீ என்கிட்ட உனக்கு வேண்டிய நீடித்த நாட்களை கேட்கல, நான் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு கேட்கல, எதிரிகளுடைய பிராணனை நீ வாங்க கேட்கல, அப்போ நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும், எனக்கு ஐஸ்வர்யமா நான் இருக்கணும்னு சொல்லி கேட்கல. நீ கேட்டதெல்லாம் உன்னுடைய விண்ணப்பம் எல்லாம் எனக்கு ரொம்ப உகந்ததாய் காணப்படுகிறது. என் இருதயத்தை நீ கவர்ந்து விட்டாய் மகனே. உன் விண்ணப்பத்தின்படி என்ன பண்ண போற, உனக்கு நீ கேளாததையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. உனக்கு சரியானவன் உனக்கு முன்பு இருந்ததும் இல்லை, பின்பும் வரப்போவதும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. சாலோமன் கேட்டதெல்லாம் ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொப்பனத்துல கேட்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ கேட்ட ஞானமுள்ள உணர்வுள்ள ஒரு இருதயத்தை உனக்கு தந்துட்டேன், இன்னுமாக அதிகமாக நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். அல்லேலூயா. இப்போ சாலமோனுடைய சொப்பனம் தெரியுது, சொப்பனத்தை விட்டு இப்ப வெளியே வராரு. இப்ப வெளியே வந்த உடனே சாலமோன் என்ன கேட்டிருக்கிறாரு? ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம், நம்ம கேட்கும் பொழுது அவர் தந்து விடுவார். அந்த கேட்டதை தந்து விட்ட பின்பு அதுல நாம் கேட்டதை எப்படி பிரதிபலிக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்ப்பார். ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வருவார், ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த சூழ்நிலையில அந்த சந்தர்ப்பத்தின் நேரத்தில் நாம் எப்படி அந்த ஞானத்தை உபயோகப்படுத்துகிறோம் என்பதை தேவன் பார்ப்பார். அதுல நாம் வாசித்து பார்ப்போமானால் எடுத்துக்கொள்ளும் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். இப்ப சொப்பனம் வந்து அவருக்கு தெளிந்த போது இது ஒரு சொப்பனம் சொல்லி கண்டுட்டார். ஆனா தேவன் இந்த இவருடைய சாலமோனுடைய சொப்பனத்திலே சாலமோன் ஆண்டவரிடத்துல கேட்டதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சாலமோனுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப கொடுத்தத இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது. என்ன எக்ஸாமினேஷன்னா 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே
இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம், எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. இந்த இடத்துல ஒவ்வொருவரும் தனித்தனி அறையில் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல 2 பேருக்குமே குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கிறது. ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறந்த பின்பு 3 நாள் கழித்து இன்னொரு அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. இப்பொழுது இந்த காரியத்தை சாலோமோனிடத்தில் எதற்காக கொண்டு வருகிறார்கள் என்றால், அடுத்த வசனம், ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. ஒரு தாயாருடைய பிள்ளை மரித்து போய்விட்டது. ஏனென்றால் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது, அது சாய்ந்து படுக்கும் பொழுது, அந்த ஸ்திரீ சாய்ந்து படுக்கும் பொழுது அந்த பிள்ளை மரித்து போய்விட்டது. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். இந்த இடத்துல அந்த பிள்ளையுடைய தாயார் இடத்துல போய் செத்து போன அந்த பிள்ளைய உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளை இடத்துல போட்டு விட்டு, உயிரோடு இருக்கக்கூடிய பிள்ளையை இந்த தாயார் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ளாக ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டைனா, இல்ல இது ஊம் பிள்ளை தான், செத்து போனது ஊம் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது தான் ஏன் பிள்ளைன்னு சொல்லி மாறி மாறி இப்ப சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனைக்கு சாலோமோனிடத்துல நீதிக்காக போய் அவர்கள் இருவரும் போய் நிற்கிறார்கள். இந்த இடத்துல சாலோமோன் ஆண்டவரிடத்துல என்ன கேட்டு இருக்கிறாரு? ஞானமுள்ள இருதயத்தை கேட்டிருக்கிறார். அப்போ இந்த ஞானம் வெளிப்பட வேண்டுமானால் சூழ்நிலைகள் அந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில பதிலே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்போ தேவனிடத்தில் இருந்து கேட்டு பெற்றிருக்கக்கூடிய அந்த ஞானம் நமக்குள்ளாக ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, அடுத்த வசனத்தை வாசிப்போம். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடுந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். இப்ப ராஜாவுக்கு முன்பாக இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க? வாதாடிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ இந்த 2 பேரும் மாறி மாறி சொன்ன உடனே ராஜா ஞானமாய் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க. செத்த தெய்வ பிள்ளை இல்லைன்றா, அவ உயிரோடு இருக்கிறது ஏன் பிள்ளை என்றா. இவங்க மாறி மாறி ஒரு காரியத்தையும் பேசுறாங்க. அதனால ஒரே ஒரு ஃபைனல் டிசிஷன் ஒன்று எடுப்போம். அது என்ன டிசிஷன் என்றால், அடுத்த வசனம், ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். இப்ப இந்த முடிவுல என்ன நடக்கும்? ஒரு தன் பிள்ளை, உயிரோடு இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு கத்தியை கொண்டு வந்து அதை 2ஆ பிளக்கும் பொழுது உண்மையான தாய் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்போ பெத்த தாயுடைய உள்ளம் எந்த அளவுக்கு துடிக்கும் என்பதை சாலமோன் இதுல யார் உண்மையான தாய் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். உடனே இந்த 2ஆக பிளக்கும்படி சொல்லும் பொழுது அந்த செத்து போன பிள்ளையுடைய தாய் வந்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாங்க? அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்போ உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் சொல்லி பிளந்து போடுங்கள் என்று அந்த ஸ்திரீ சொல்லுகிறார். இப்ப அடுத்த நடந்த சம்பவம் என்ன? அடுத்த வசனம், அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். இப்போ இந்த சம்பவத்துல என்ன நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
ஞானத்தை கேட்கும் பொழுது தேவன் ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்துக்கு ஏற்ற ஒரு பரீட்சை வரும் பொழுது அந்த ஞானம் நம்மிடத்திலிருந்து ஆப்ரேட் ஆகிதான் வர வேண்டும். இப்ப இந்த இடத்துல இத சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறாங்க. என்ன ஆச்சரியப்படுகிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஞானம் எப்படி இவருக்கு வந்தது? அப்போ இந்த சூழ்நிலையில இவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்க்கும் பொழுது ஒரு கத்தியை கொண்டு வந்து 2 அப்பலங்க. அப்போ அந்த உண்மையான தாய் யார் என்பதையும் பொய்யான தாய் என்பது யார் என்பதையும் இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் வரும் பொழுது அந்த உண்மையான தாயுடைய உள்ளம் கொந்தளிக்குது. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எப்படி ஆபரேட் செய்ய வைத்தார் என்றால், இப்பொழுது அந்த தாயிடத்துல, உண்மையுள்ள தாயிடத்துல அந்த குழந்தைய என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்கன்னு சொல்றார். அடுத்த வசனம், ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அப்ப இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானம் எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பார்த்தோமே, ஆண்டவரே போக்கு வரவு கூட எனக்கு அறியாதவனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு சாலமோன் தான் இன்றைக்கு ஜனங்களை மிகவும் அருமையாக வழி நடத்தக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தேவன் கொடுத்தபடியினால் அந்த ஞானம் எப்படி ஆபரேட் ஆகி எப்படிப்பட்ட ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கும்படியாய் இந்த காரியம் நடந்து அந்த ஜனங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஞானம் எப்படி இந்த சாலமோனுக்குள்ளாக இருந்தது என்பதை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார். இது தேவனிடத்தில் இருந்து வந்த ஞானம். இந்த ஞானத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்.